ஹாய், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஃபிஃப்த்து, அதாவது இருக்கிற கண்ட்ரியில் வந்து 5வது முறையாக வந்து நிலாவுக்கு வந்து ஒரு இது அமைச்சிருக்காங்க. அதாவது ஸ்பைனர் மூன் சொல்கிற ஒரு ஏவுகணையை வந்து அமைச்சிருக்காங்க, ஜப்பான் அமைச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா கண்ட்ரியும் ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்டஸ், சைனா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரயானுக்கு வந்து சந்திரயானுன்றது நம்ம அமைச்சது, சந்திரயான் 2ன்றது வந்து நம்மளோட விண்கலம் அமைச்சது. அதே மாதிரி ஜப்பானில் வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜப்பானில் அமைச்சிருக்காங்க. இது வந்து 5வது இடத்துல வந்து ஜப்பான் இந்த மாதிரி அமைச்சு இருக்கிறதா வந்து இடம் பிடிச்சிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அமைச்சது வந்து லூனாருக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் இருக்கிற மாதிரி, 20 மினிட்ஸில், அதாவது 20 மினிட்ஸில் ஒரு லூனார் சர்ஃபேஸில் வந்து லேண்ட் ஆகிற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணி அமைச்சிருக்காங்க. அது அவங்க எதிர்பார்த்தபடியாக இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இடத்துல லேண்ட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இது முழுசாக வந்து சந்திரயான் சொல்கிறேன், நிலாவை வந்து முழுசாக போய் லேண்ட் ஆகிறதுக்கு Jan 20 அன்னைக்கு லேண்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு லூனார் சர்ஃபேஸில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி 20 மினிட்ஸ், அதாவது 20 மினிட்ஸ் லேண்ட் ஆகிறதுக்கு இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது லூனார் சர்ஃபேஸுக்கு. அந்த மாதிரியான ஒரு பகுதியில் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இது வந்து அடுத்து எப்போ லேண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா Jan 20, அதாவது January 24, Jan 20. அப்போ வந்து இது ஃபுல்லாகவே வந்து நிலாவில் போய் அவங்க அமைச்ச இந்த ஸ்பைனர்னு சொல்லக்கூடிய இந்த நிலாவானது, இந்த ஏவுகணையானது லேண்ட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்க வந்து எதிர்பார்த்தது என்னென்னா, அவங்க எதிர்பார்த்ததை விட 20 மினிட்ஸ், அதாவது துல்லியமாக இல்லாமல் 20 மினிட்ஸ் வந்து லேட்டாக தான் இது வந்து லேண்ட் ஆகும், சந்திரயானில் வந்து நிலாவில் வந்து லேட்டாக தான் லேண்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது உருவாக்கின இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்குமே வந்து ரொம்ப, நாங்கள் சந்திரயானுக்கு இந்த மாதிரி நிலாவுக்கு வந்து அமைச்சிருக்கோம், இது வரைக்குமே வந்து ரொம்ப வந்து நாங்கள் எஃபர்ட் பண்ணியிருக்கோம், அதாவது மிகவும் மெர்லியாக வந்து எஃபர்ட் போட்டு இந்த இதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் அமைச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அனுப்புறதுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட 20 மினிட்ஸ் அப்புறம் தான், 20 மினிட்ஸ் லேட்டர் 20 மினிட்ஸாக போய் லேண்ட் ஆயிரும், சக்ஸஸ்ஃபுல்லி லேண்ட் ஆயிரும். அது இல்லாமல் அவங்க பிளேஸ்லாம் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பாறைகளுக்கு நடுவில், நிறைய பாறைகளுக்கு நடுவில் மணல், இந்த மாதிரியான இடத்துல வந்து கரெக்டாக லேண்ட் ஆகணும் அப்படின்னு அவர் குறிப்பிட்ட டைம் வேணால் மிஸ் ஆகிருக்கலாமே தவிர, ஆனால் அவங்க மென்ஷன் பண்ண பிளேஸில் போய் இது துல்லியமாக இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக லேண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு Jan 20 அன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டடோடு வந்து ஜப்பான் இருக்காங்க. இதை வந்து அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமைச்சிருந்தாலும் இப்போ லூனார் பேஸில் போய் அந்த லூனார்ன்ற இடத்துல அது லேண்ட் ஆக போகிறது வந்து ரொம்பவுமே அவங்களுக்கு வந்து ஸோ எக்ஸைட்டடாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரஷ்யா, சைனா, யுனைடெட் ஸ்டேட்டஸ் இவங்க அமைச்சு இது வரைக்கும் ஆராய்ச்சி செஞ்சதில் இப்போ ஜப்பானும் வந்து ஒரு 5வது இடத்தை பிடிச்சி, ஸோ அவங்களுமே வந்து இதுக்கு கூட பயணம் செஞ்சு அவங்களுமே வந்து கன்சிஸ்டண்டாக இந்த பயணத்தை வந்து தொடருவோம், மூணில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியை வந்து தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலாவுக்கு அனுப்புகிற இந்த விண்கலமானது ரொம்ப நாளாகவே வந்து இதை பிளான் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. அதில் எஸ்பெஷலாக வந்து அவங்க எதுக்காக இவ்வளோ நாள் பிளான் பண்ணி இதை நிலாவுக்கு அமைச்சுன்றது வந்து அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளேஸை போய் இதை அடையணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷனில் தான் வந்து அவங்க ரொம்ப நாளாகவே வந்து இதை தயாரித்து அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 5th இடத்த பிடிச்சிருக்க ஜப்பான் வந்து இதை அமைச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நாள் கழித்து இது அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அளிக்குதுன்னு முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து இப்போ எல்லா கண்ட்ரீஸுமே வந்து, அதாவது இந்த நம்ம 5 கண்ட்ரீஸ், ஜப்பான், சைனாஸ், யுனைடெட் ஸ்டேட்டஸ், ரஷ்யா, இவங்க எல்லாருமே வந்து சந்திரயானை நோக்கி ஒரு ஏவுகணை வச்சு ஒரு பயணம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ நிலாவை பற்றின இப்போ நம்ம வந்து சந்திரயான் அமைச்சிருக்கோம், சந்திரயான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லாருமே அமைச்சிட்டு இருக்க சமயத்தில் ஒருத்தவங்க இல்லைனாலும் இன்னொருத்தவங்க அமைச்சது இல்லைனா எதை பற்றியாவது ஒரு உண்மை வந்து கம்பல்சரி வந்து நம்மளுக்கு தெரிய தான் போகுது. நிலாவில் என்ன இருக்குன்றத ஒரு கம்பல்சரியான ஒரு முழு விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்க தான் போகுது. அது மிகவும் வந்து அனுப்புகிறவங்க எல்லாருமே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காங்க, என்னதான் இருக்குன்றதை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நிலாவை பற்றின ஒரு முழுமையான விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வரதான் போகுது. நம்ம எல்லாருமே வந்து அது என்னன்றதை வந்து லேட்டராக பார்க்கலாம். பட் இந்த ஃபிஃப்த்து தடவை இந்த 5th இடம் பிடிச்சிருக்கு இந்த ஜப்பானானது இந்த மாதிரியான ஏவுகணை அமைச்சது
எல்லாருடைய நாசா, இஸ்ரேல் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தாலும் ஸோ அவங்களுக்கு வந்து இது மிகவும் பெருமை சேர்க்க வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அருள் பெஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அகைன் வந்து நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.